திருமணம் அப்படின்றத பத்தி கும்பராசி பயப்பட வேண்டிய அவசியங்களே இல்ல. என்னடா இது இன்னும் சனி முடியலையே அப்படின்ற தாட் ப்ராசஸே வேண்டாம். ஏன்னா டைரக்ட்டா குரு பகவான் உங்களையே பார்க்குறார். ஸோ அப்படி இருக்கும்போது அழகா திருப்தியான ஒரு குடும்பம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி குடுப்பார். அதனால தைரியமா திருமணம் பண்ணலாம். திருமணம் மட்டும் இல்ல, மறுமணம் அப்படின்றது 11ஆம் வீடு சம்மந்தப்பட்டது. குரு தன்னுடைய 7ஆம் பார்வையா அங்க வந்து பார்க்குறார். அப்போ 7, 9ன்ற குருவினுடைய பார்வையும், இவங்களுக்கு 5ஆம் வீட்ல குரு இருக்கிறதுனால, கண்டிப்பா திருமணம் சூப்பரா நடக்கும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்ல. இப்ப திருமணத்துல நெறைய பிரச்சனையாயி கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி, ஏன்னா கும்பராசி அப்படின்னால தே ஆர் ரிசர்ச்சர்ஸ். தேவையில்லாம மாட்டிக்க வேண்டான்ற எண்ணம் வந்து பெருசா இருக்கும். ஸோ அவங்க கூட இப்ப திருமணம்ன்ற ஒரு பந்தத்துக்குள்ள போயி, அப்பா இந்த திருமணம் உடைஞ்சு போச்சு. ஆனா இவ்ளோ சூப்பரான ஒரு பெண்மகளா கிடைச்சா, இவ்ளோ சூப்பரான ஒரு ஆண்மகனா கிடைச்சா அப்படின்னு ரசிச்சு லௌகீக வாழ்க்கைக்குள்ள ஸ்டெப் பண்ணணும். மிஸ் பண்ணிட வேண்டாம். ஏன்னா இது சூப்பரா இருக்கு. உங்களுடைய திசா புத்தி அந்தரம் நல்லா இருந்ததுன்னா தானாவே நடக்கும். அப்படி இல்லன்னா கூட நீங்க எடுக்கக்கூடிய 1% முயற்சி உங்களுக்கு 100% ரிசல்ட்ஸ குடுக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிக்க வேண்டாம்.